இயேசுவே மட்டும் கொடு. ஆண்டவரே, அடிமையை தாழ்த்துகிறேன். எல்லா விசுவாசிகளையும் தாழ்த்துகிறோம். எல்லா பாவத்தையும் மாற்றி சுத்திகரித்து இந்த உதவிக்காக காத்திருக்க உதவி செய்வதாக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குற்றங்கள், கொலைகள், பாவங்கள், பாவக்கதைகள், பாவ சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மற்ற இயேசுவே மட்டும் கொடு. எல்லாவற்றையும் மற்ற இயேசுவே மட்டும் கொடு. கிருபை தருவதாக. கிருபை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவா, உடைய கிருபையோடு வாழ, பலமோடு வாழ உதவி செய்யும். தாவே, அடிமன்றங்களே, I am nothing. ஆண்டவரே, நீரே எல்லாம் செய்ய வல்லவர் அறிந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், தருகிறோம். வாழ்க்கையில கர்த்தாவே, நான் ஒண்ணுமே இல்லை. நிறைய எங்களுக்கு சகாயம் உதவி செய்கிறவர். இந்த நல்ல வழியில கர்த்தாவே நோக்கி பாருங்க. எங்களுடைய உள்ளத்தெல்லாம் நோக்கி பார்த்து உண்மை போலாக உதவி செய்ய முடியாத சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த உதவி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. God, we need thy help. ஆண்டவரே, இந்த உதவியோடு காணப்பட, இந்த வல்லமையோடு எப்போதும் காணப்பட, பசுத்தாவியோடு எப்போதும் காணப்பட தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளையும், விசுவாசி குடும்பங்களையும் தேவ பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வதாக, ஏற்றுக்கொள்வதாக. You may receive them. தாவே, இந்த மகிமை காண எல்லா விசுவாசிகளும் இந்த மகிமை கண்டு கலிகொள்ள உதவி செய்வதாக. மகிமையுடன் ஆராதிக்க தாவே, இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்தில் உட்கார, வேத வாசிப்பில் உட்கார தாவே, தங்களை ஆராய்ந்து அலசி பார்க்க இயேசுக்களாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒரு சிறுபிள்ளை போலாக விட்டால் பலவத்தில் போக முடியாது சொன்னவரே, அடிமையை தாழ்த்துகிறேன். ஒரு சிறுபிள்ளை போல மாற்றமாலே கொடும். வாழ்ந்திருமே நான் சிறுபிள்ளை போல ஆக வேண்டும் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளையும் இந்த சிறுபிள்ளை போல, பாவமில்லாத சிறுபிள்ளை போல மாற்றமாலே கொடும். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொள்வீராக. தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. நாம் இல்லாத புல்லுக்கு சமம். பலம் புல்லுக்கு சமம். நாம் காய்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆண்டவர்களுடைய ஆவியாக இருக்கும்போது மட்டும் தாவே ஏதாவது செய்ய முடியும், ஏதாவது செய்ய முடியும். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்த காலத்தில் இந்த உள்ளத்தின் இந்த பாதலத்தின் சொந்த காலத்தில் இந்த உள்ளத்தின்
உள்ளத்தின் சொந்தமாக சின்னம் சிறு வயதில் என்னை குவித்து விட்டார் தூரம் போயினும் சின்னம் சிறு வயதில் என்னை குவித்து விட்டார் தூரம் போயினும் தாமரை ஜீவனே எனக்கு தாளித்து ஜீவன் பெற்றுக் கொள்கின்ற வைத்தார் தாமரை ஜீவனே எனக்கு தாளித்து ஜீவன் பெற்றுக் கொள்கின்ற வைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தக்காரர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தக்காரர் எந்த சூழ்நிலை அவர் அன்பிலிருந்து என்னை தீக்காதே காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலை அவர் அன்பிலிருந்து என்னை தீக்காதே காத்துக் கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொருள் அவர் வருவரை காத்துக் கொள்வேன் என்னை நம்பியவர் தந்த பொருள் அவர் வருவரை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் அவர் வரும் நாளிலே என்னை காண ஆசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளிலே என்னை காண ஆசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமதில் அங்கேதான் ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் உடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தின் சொந்தமானார் நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் இந்த நல்ல விடையில சொல்லுங்க எல்லா விசுவாசிகளும் இந்த உலகத்தில் வந்து தாங்கும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து தாங்கும் ஹalleluya அவர் தங்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் எல்லா பாவங்கள் மாற்றுவார் இயேசு அந்த வாழ்க்கையில இது போதாது இன்னும் வெளிச்சம் தேவை ஹalleluya ஹalleluya உம்மை தாழ்த்தி சொல்லுவோமா இது போதாது இன்னும் வெளிச்சம் தேவை ஆண்டவரே God I need thy light thy illumination thy glory thy power இன்னும் வேண்டும் ஹalleluya இன்னும் வேண்டும் ஹalleluya
சொல்லும், இன்னும் வேண்டும். God, I need more power, more glory. Hallelujah. அதிகமாக நேசிக்கிற பரலோக பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல விடைக்காக நன்றி ஆண்டவரே. அடைமை தாத்தினேன், ஒன்றுமே இல்லை, வெறும் குப்பை. ஹல்லேலூயா. உம்முடைய வெளிச்சம் வேண்டும், உம்முடைய உதவி வேண்டும், வல்லமை பரிசுத்தம் வேண்டும். ஆண்டவர் உம்முடைய உதவி இல்லாமல் வாழவே முடியாது. All the time we need thy help. மகிமையான கரம் வருவதாக, வல்லமை வருவதாக, உம்முடைய உதவி, உம்முடைய பரிசுத்த நிறைவு வருவதாக, நிறைந்த வாழ உதவி செய்வதாக. இது போதாது, இன்னும் அதிகமான கிருபை பெற்று மகிமை பெற்று வாழ வேண்டும். அடமையே எல்லா விசுவாசிகளையும் அதற்காக அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வதாக. எல்லா பாவத்தையும் மாற்ற உமாலே மட்டும் கொடும். அதாவே இப்போது பாடல் மூலமாக, அதாவே ஆராதனை மூலமாக, கதை வார்த்தைகள் மூலமாக, சபங்கள் மூலமாக தேவனை மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. அதாவே ஜெபித்து வருகிறோம். இந்த கொரோனா வியாதி உலகத்தை விட்டு மாற வேண்டும். ஜெபிக்கிறோம். தேவனை எல்லாரும் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசுதான் பரம டாக்டர். You are the good physician. You are the doctor, specialist. உம்மாலே மட்டும் எல்லா வியாதியும் மாற்ற கூடும் என்று விசுவாசித்து இந்த பிரச்சனையை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அதாவே இலக்கத்தை காண்பியும், எங்கள் இலக்கத்தை காண்பியும். உம்மை பார்த்து முறையிடுகிறோம். எல்லா பாதிக்கப்பட்ட எங்களை கத்தாவே நோக்கி பாரும். எல்லா கடையை துடைத்து உடைய மகிமையை வெளிப்படுத்த மாட்டவர் தாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸை சபிக்கிறேன் இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் சபிக்கிறேன். We rebuke all the diseases. அப்படி செய்வீராக, சுகத்தை தருவீராக. எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். நாவே வெளிச்சத்தில் கொண்டு வரோம். சகல வியாதியை மாற்றமால முட்டை கூடும். வெளிச்சம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். நாவே ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை சமூகத்தில் தாழ்த்தி ஆர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வதாக. இயேசு நாமத்தில் ஜெபத்தை பரலோகத்தில் ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 61வது பாடல் புத்தகத்தில் 61, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம் என்று ஒரு அருமையான ஒரு பாடல். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன்
அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். ஏக்காலம் போதி ஜெயிப்பேன், ஏக்காலம் போதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். பாடல் புத்தகத்தில் 1039வது பாடல். பாடல் புத்தகத்தில் 1039வது பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே என்று ஒரு அருமையான ஒரு பாடல். எல்லாரும் தங்களை தட்டி பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, நீரந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே, நீரந்தன் அடைக்கலமே, நீரே எந்தன் கோட்டையுமே. உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆனந்தம் ஆனந்தமே, இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும், இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பார்க்கும் அம்புக்கும். நீரன் தெய்வம் நாச்சினேன், நீரன் தெய்வம் நாச்சினேன். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவில்
அருள் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே வழிகள் என்னை காத்து உன்னன் தூதரை அனுப்பிடுவே வழிகள் என்னை காத்து உன்னன் தூதரை அனுப்பிடுவே கண்மணி போல காக்கின்றேன் கண்மணி போல காக்கின்றேன் உன்னதமானவரே உயர்வான விரலிலும் உன்னதமானவரே உயர்வான விரலிலும் சர்வவல்லவர் அருள் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே சர்வவல்லவர் அருள் தங்குவான் ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். 3864வது பாடல். 3864வது பாடல். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவையும் யாவும் சுத்தம் செய்யும் என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். இயேசு ரத்தம் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கின்ற ஒன்று. அதை விசுவாசித்து நாம் பாடி இந்த வேளையில நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஆதிகாரத்து வியாதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவர். ஆதிகாரத்து வியாதியாவும் அற்புதமாய் சுத்தப்படுத்தியவர். ஆத்துமையெல்லாம் ரட்சியும் ஐயா ஆத்மநாயகா இயேசையா. ஆத்மநாயகா இயேசையா. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே பரம ஔஷதம் நீராரையா. வியாதி நேரத்தில் பரிகாரி நீரே பரம ஔஷதம் நீராரையா. பிசாசின் பிடியில் விடுதலை உண்டு மாறாத உம் இரத்த வல்லமையால். மாறாத உம் இரத்த வல்லமையால். ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம், இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஐந்து காயங்கள் ஆறாத ஊர இரத்த வெள்ளம் சொரிந்தீரையாம். ஐந்து காயங்கள் ஆறாத ஊர இரத்த வெள்ளம் சொரிந்தீரையாம். பாவியாம் என்னை மன்னியும் என்று கெஞ்சும் இந்த வேளையிலே. கெஞ்சும் இந்த வேளையிலே. ரத்தம், இயேசு ரத்தம்
அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனை செய்வோம். பாடல் புத்தகத்தில் 3577வது பாடல். பாடல் புத்தகத்தில் 3577. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை, நான் உமது பிள்ளை என்ற அறிவிலான ஒரு பாடல். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. அவரை நோக்கி பார்த்து இந்த பாடலை பாடும் பொழுது தேவன் நிஜமாக மகிமைப்படுகிறார். இந்த உற்சாகமாக கரளை தட்டி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த அந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றார். உடைந்த அந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றார். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தேனென்றோ நீ விடுவிக்கின்றேன், அனைத்தேனென்றோ நீ விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, கர்த்தரை தேடும் உனக்கு ஒரு நன்மையோ
துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யோவேளையும் நன்றி மீதம் என்னாவில் எந்நேரமும் துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் யோவேளையும் நன்றி மீதம் என்னாவில் எந்நேரமும் என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் அகமகள் வாழ்வில் துன்பப்படுவோம் அகமகள் வாழ்வில் துன்பப்படுவோம் அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மகப்பிள்ளை அப்பா நானும் மகப்பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மகப்பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றேன் தேடினேன் கூப்பிட்டேன் காதல் தந்தீரே பாயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே தேடினேன் கூப்பிட்டேன் காதல் தந்தீரே காயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே எறும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் எறும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர் யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர் அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மகப்பிள்ளை அப்பா நானும் மகப்பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மகப்பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றேன் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன் பிரகாசம் அடைகின்றேன் அல்லேலூயா கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya. ஆமென். அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். நம்முடைய முகத்தில் உள்ள எல்லா அவமானங்கள் எல்லாவற்றையும் அகற்றுவார். இரண்ட தனியான பலன் நமக்கு வரும் பிள்ளைகள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். நம்ம அவரை துதித்து துதித்து அவரை ஆராதிப்போம் பிள்ளைகள். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏன்னா அவரை கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பிள்ளைகள் உண்மையிலே பாக்கியவான்கள். ஹalleluya. ஆமென். அவரை நமக்கு முன்பாக நாம் வைக்கும் போது நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதே கிடையாது. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கலாம். நமக்காக யுத்தம் செய்வார். அதனால் எல்லா சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட இருந்து எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா. ஹalleluya. அந்த நல்ல தெய்வத்தை ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்த அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் ஆராதிப்போமா. ஹalleluya. ஆமென். அவரே வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுவோம். அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம் பிள்ளைகளே. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் மாற்ற அவராலே முடியும். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆண்டவரே என்னுடைய எந்த சூழ்நிலையும் நீ மாற்றமால் முடியும். ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். மோசேயின் தேவன். ஹalleluya. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நாங்கள் பார்த்தோமே. உம்முடைய ஓங்கிய புயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோமே ராஜா. அதே மாறாத தேவன் இன்றைக்கும் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்காகவே ஆமென். ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுக்காகவே
செய்து முடிப்பீர் ஆண்டவரே. ஹalleluya. வெள்ளம் போல சத்துருவான் வரும்போது அவனை விரோதமாய் கொடியேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் இப்போதே கிரியை செய்வீராக ராஜா. உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பலத்த ஒரு மாற்றம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கும் போது எரிகோவின் கோட்டையெல்லாம் உடைக்கப்படுவதாக, ஆமென். யோர்தான் எல்லாம் பிளக்கப்படுவதாக, செங்கடல் பிளக்கப்படுவதாக ராஜா. ஆமென். நீர் முன்னே செல்வீராக, நீர் ராஜாவாய் செல்வீராக, தடைகளை நீக்குகிறவர் நீ முன்னே செல்வீராக ராஜா. ஆமென். நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம், நாங்கள் உம்மை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹalleluya. நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹalleluya. ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் மகிமை செலுத்துவோமா? ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்க தேவனை ஆராதித்து ஆமென் அவரை உயர்த்துவோம் பிள்ளைகளே. ஹalleluya. ஓ உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாதாரண தேவன் அல்ல, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஹalleluya. எல்லாரும் அவரை உயர்த்தி ஆமென் அவரை மகிமைப்படுத்துவோமா? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஹalleluya. எல்லா கரங்களை உயர்த்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு நிகரே இல்லையே, உம்மை போல் தேவனும் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தேவனில்லை. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உம்மை போல் உம்மை போல் தேவனும் இல்லையே. இஸ்ரவேலின் தேவனாகிய
மறக்கலாம் அழந்த தேவன் காற்றையும் வார்த்தையாலே அடக்கின தேவன் உமக்கு சிலைகள் இல்லையே உங்கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு நிகரே இல்லையே உம்மை போல் தேவனும் இல்லையே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவனில்லை குருடர்களுக்கு பார்வை கொடுத்த அதிசய தேவன் நடக்க செய்த அற்புத தேவன் குருடர்களுக்கு பார்வை கொடுத்த அதிசய தேவன் முடவர்களையும் நடக்க செய்த அற்புத தேவன் உமக்கு இல்லையே உகையில் ஆயுதம் இல்லையே உமக்கு நிகரே இல்லையே உம்மை போல் தேவனும் இல்லையே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மரித்தோரை எழுப்பின ஜீவதேவன் என்னையும் உயிர்ப்பிக்க வந்த தேவன் மரித்தோரை எழுப்பின ஜீவதேவன் என்னையும் உயிர்ப்பிக்க வந்த தேவன் உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு நிகரே இல்லையே உம்மை போல் தேவனும் இல்லையே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே உமக்குள்ளான தேவனில்லை சொல்லுவோம் கொந்தளிக்கும் கடலிலே நடந்த தேவனே விசுவாசத்தால் என்னையும் நடக்க செய்த தேவன் கொந்தளிக்கும் கடலிலே நடந்த தேவன் நம்மை நடக்க செய்வார் விசுவாசத்தால் என்னையும் நடக்க செய்த தேவன் உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு நிகரே இல்லையே உம்மை போல் தேவனும் இல்லையே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவன் அவரை உயர்த்துவோம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குள்ளான தேவனில்லை கடலை உலர்ந்த தரையாக கடலை உலர்ந்த தரையாக மாற்றின தேவன் ஆற்றையும் கால்கடையாய் கடக்க செய்த தேவன் கடலை உலர்ந்த தரையாக
இல்லையப்பா. ஆமென். உன் கையில் ஆயுதம் இல்லையே. ஆமென். உமக்கு நிகரே இல்லையே. உமக்கு தேவனும் இல்லையே. இஸ்ரவேல் தேவனாகிய ஓ கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. சொல்லுங்க, மேலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. ஒருவர் மேலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குமான தேவனில்லை. ஹalleluya. எத்தனை விசுவாசத்தோடு இருக்கீங்க பிள்ளைகளே? ஹalleluya. ஆமென். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு ஆயுதம் தேவையில்லை. ஏதாவது உருவாக்குவதற்கு ஒரு ஆயுதம் தேவையில்லை. அவர் சொன்னாலே போதும். ஒரு வார்த்தையினால் சகலத்தை சிருஷ்டிக்கிற தேவன். ஆமென். கரத்தினால் உருவாக்குகிற தேவன். ஆமென். வல்லமையுள்ள புயத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஹalleluya. என் தேவன் சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். ஆமென். அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர். பிள்ளைகளே, எது உங்களுக்கு முடியாது என்று நினைக்கிறீர்களோ அதை அவர் செய்யக்கூடும். சொல்லுங்க, முடியும் என்று சொல்லுங்க. ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆமென், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி, தேவனால் எல்லாம் கூடும். ரெண்டு காரியம் பிள்ளைங்க, அவரால் எப்படி கூடும் பாருங்க. ரெண்டு பேரால் தான் எல்லாமே கூடும். ஒண்ணு தேவனால் எல்லாம் கூடும், இன்னொன்னு விசுவாசிப்பவர்களால் எல்லாம் கூடும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவனுக்கு எல்லாமே கூடும். ஹalleluya. ஏன்னா நாம விசுவாசிப்பது யாரை? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். கேளுங்கள், சேராவின் இடத்திலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவன், பரலோகத்திலே தேவன். ஹalleluya. அதனால நாம் விசுவாசத்தோடு இருப்போம். என் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாமே கூடும். ஆமென். எல்லாரும் சொல்லுமா? ஆமென். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த வார்த்தையை அறிக்கைன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். இதுவரைக்கும் நான் காத்திருந்தேன். என் காத்திருந்த நாட்கள் ஒரு முடிவு வருகிறது. ஹalleluya. ஆமென். விரும்பினர் வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வருகிறார் என்று சொல்லுங்க. ஆமென். இளைப்படைந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆண்டவர் உங்க இதயத்தை சிறப்படுத்துவார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். பிள்ளைகளே, ஆண்டவர் விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். ஆமென். சொல்லுங்க, உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லுங்க. எல்லாம் விசுவாசத்தோட அந்த பாட்டை பாடலாம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சேர்ந்து சொல்லுமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
பெற்றோர் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல சமமா சொல்லுங்க குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஆமென் மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா விசுவாசத்தோடு மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா மறுபடி வருவீரையா ஒரு மாற்றம் தருவீரையா கூடுவே எல்லாம் கூடுவே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல சொல்லுவோம் கூடுவே எல்லாம் உம்மாலே நாம் விசுவாசிப்பது யாரு இயேசுங்கிற நாமத்தை ஆமென் ஆமென் சொல்லுவோம் உன் நாமம் சொன்னால் போதும் ஆமென் பேய்கள் ஓடுகையா ஆமென் உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா உன் பெயரால் கை நீட்டினார் ஆமென் நோய்கள் மறையுதை இன்றைக்கு அப்பா உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் கூடும் எல்லாமே கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது சொல்லு இயேசு நாமத்தில் உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுவதாக பேய்கள் ஓடுகையா ஆமென் உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா இன்னொரு சொல்லும் உன் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுகையா இன்னொரு சொல்லும் உன் நாமம் சொன்னால் போதும் ஆமென் பேய்கள் ஓடுகையா ஆமென் உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா ஆமென் உன் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா சொல்லுங்க குருவே குருவே எல்லாம் குருவே உம்மாலே எல்லாம் கூடும் எல்லாமே கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல என்ற விசுவாசத்தோடு கூடுவே எல்லாம் கூடுவே உம்மாலே ஆமென் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல ஹalleluya நீங்க பயப்படாதீங்க இயேசுங்கிற நாமம் நமக்குள்ளே இருக்கிறது சொல்லுங்க அவருடைய நாமம் எனக்குள்ளே இருக்கிறது ஆமென் ஹalleluya அவர் நாமத்தினாலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார் ஆமென் ஹalleluya தேவன் நம்மை சீல் பண்ணியிருக்கிறதால நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை ஆமென் ஒன்றும் நம்மை அணுகாது எதுவும் நம்மை சேதப்படுத்தாது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகவே முடியாது பிசாசு நம்மை தொடவே முடியாது தைரியமா இருங்க சொல்லுங்க ஆமென் எனக்கு தொந்தரவு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து விடுகிறேன் சொல்லுங்க அது உங்களை விட்டு ஓடி போகும் ஹalleluya ஆமென் in the mighty name of Jesus ஆமென் ஆமென் இயேசுங்கிற நாமம் ஆமென் மேலான நாமம் பிள்ளைகளே ஆமென் அந்த நாமத்திலே நாம் வரும்போது ஆமென் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது நாம் செய்கிற அறிக்கைகள் அப்படியே பலிக்குகிறது ஹalleluya ஆமென் ஏனா நாம் அவருடைய பிள்ளைகள் ஹalleluya அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கிறாரே ஆமென் சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆமென் இதோ
சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருக்களை சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஆமென் ஆமென். அவரே நம்முடைய குடும்பத்தை கிரியை செய்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை உடைப்பார். ஆமென். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் நம்முடைய காலின் கீழே அந்த சாத்தானை மிதித்து போடுவார். ஆமென். தேவன் வல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சாத்தானை ஜெயித்துதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு நம்முடைய காலின் கீழே. ஆமென். ஏன்னா இயேசு ஆமென் ஜெயித்தெழுந்தார். பிள்ளைகளே, மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். துரைத்தவைகளை அதிகாரங்களை உரிந்து கொண்டார். வெளியேறமான கோலமாக்கி அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார், நாம் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ஆமென். எதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. ஆமென் ஆமென். நோய்கள் பேய்கள் எதுவும் நம்மை அணுகாது என்று சொல்ல அறிக்கை செய்ய. ஆமென். பிசாசு நம்மை தொட முடியாது என்று அறிக்கை செய்ய. ஆமென். எந்த ஆமென் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடிக்கிறார் அல்லவா? என் தேவன் ஆவியை நமக்காய் செய்திருக்கிறாரே. அதுல தான் நாம கொண்டாட வேண்டும். ஆமென். சொல்லுங்க. அவருடைய வெற்றியில நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதைதான் நாம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனை மரித்தும் ஆமென் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மரித்த தேவன் மாத்திரமல்ல, மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், நமக்காய் பிதாவின் வலது பாசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகளே, ஒரு பில்லி சூனியத்துக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. சாத்தானின் தந்திரங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. ஆமென். எவனை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி தெரியலாம், ஆனா எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலே ஆமென் நாம் நடக்க முடியும். சர்ப்பங்கள் நம்முடைய காலின் கீழே. ஹல்லேலூயா. ஆமென். தேள்கள் நம்முடைய காலின் கீழே. எந்த அந்தகார கிரியைகளும் நம்முடைய காலின் கீழே தான். இயேசு ஜெயித்தார், நான் ஜெயிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ராஜாவே. ஆமென். நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தீர் ஆண்டவரே. உங்கள் நாமத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இயேசப்பா, உங்க நாமத்தில எப்போதும் வெற்றி உண்டு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. அவன் நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிள்ளைகளே? இன்றைக்கு அந்த நாமத்தை பாடலை பாடி முடிக்கும் போது ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுவோம். இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்ல. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமை இன்றைக்கு குறைந்தது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. உங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலே நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலே நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர் தெழுதல் மகிமை
செய்து முடிக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைத்தறிகிறார். ஆமென். நம்முடைய வீட்டில் கிரியை செய்கிற எல்லா பிரிவினை ஆவிகள், எல்லா அசுத்த ஆவிகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஆமென். வறுமையை கொண்டு வருகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைக்கப்படுவதாக. பொருளாதாரத்திலே உன் கையை எடு என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை தொடுகிற அந்தகார கிரியைகள் எல்லாம் அசுத்தாவை கட்டலாம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் பிள்ளைகள் மேல. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தம் இப்போதே ஒவ்வொரு மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே பக்தியோடு உம்மை தேடி ஆமென் துதித்துக் கொண்டிருக்கிற, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் இயேசுவின் ரத்தம் இறங்கி கொண்டிருப்பதாக, இறங்கி கொண்டிருப்பதாக ராஜா. இப்பொழுது இயேசுவின் ரத்தம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற சகல அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பலவிதமான கடன்களை கொடுத்து, பலவிதமான பொருளாதாரத்திலே நஷ்டங்களை கொடுத்து, ஆமென். ஹல்லேலூயா. எந்த கட்டு இருந்தாலும் அந்த கட்டணம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆமென். நீ ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சகலவித வியாதிகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ mighty hand. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு மேல் தொடர்வதாக ராஜா. அந்த ஆணி வாய்ந்த கரத்தை வைப்பீராக, வைப்பீராக ராஜா. ஆவியானவர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்க பிள்ளைகளே ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். யார் ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி பலவிதமான கட்டுகளை கொண்டு வர அந்தகார கிரியைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டிந்து கொள்கிறேன். ஓ பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தை தெளிவை அளிக்கிற ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருடைய கண்களை திறப்பீராக, திறப்பீராக ஆண்டவரே. தேவனை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீ எங்களிடத்தில் காண்பிக்கிற உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி. மகத்துவமான உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஒவ்வொரு தரிசனம் காண்பார்களாக, சொப்பனம் காண்பார்களாக ராஜா. ஆண்டவர் கண்களை திறந்துதானாக வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாரும் எழுப்புதலுக்குள்ள வர வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஓ thank you Jesus. வரப்போகிற எழுப்புதல்ல ஆண்டவர் ஒரு பிள்ளைகளாவது ஆமென் ஆமென் சும்மா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மால் முடியும். சொல்லுங்க, என்னை எழுப்புங்க என்று சொல்லுங்க. ஆமென். பிள்ளையை நீ எழுந்து. ஹல்லேலூயா. நாம் எழும்பி நீ காரியத்தை நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே. எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். பிள்ளைகளே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துங்க பாடு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் சொந்த பலத்துல நான் எதையுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எனக்கு சொந்த பலத்துல ஊழியம் செய்ய முடியாது. சொந்த அறிவுல எதையும் பிரசங்கிக்க முடியாது. சொந்த ஞானத்துல ஒன்றுமே நான் செய்ய முடியாது. நீ என்ன செய்ய சித்தமோ அதை என் வாழ்க்கையில நீ செய்வீராக. ஹல்லேலூயா. அப்படியே உங்க கரங்களை அப்படியே உங்க தலையில வச்சு ஆண்டவரே அப்படியே உங்க சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லுங்க. ரபி கதோ சிகதா பாபா ஓமி மரபனா தோ சிகதோரே சிகதா பாபா. உங்களுடைய ஆணிவாய்ந்த கரம் அந்த கரத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கரங்களோடு உங்களுடைய ஆணிவாய்ந்த கரம் இணைக்கப்படுவதாக. ஆண்டவர் உயிர்த்தீராக ராஜா.
உங்க ரத்தம் அப்படியே இறங்கி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம் வல்லமை இறங்கி கொண்டே இருக்கட்டும். Oh, let them feel the presence of God. அப்படியே அந்த வீட்டுல அப்படியே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நீ சமீபத்துக்கு மட்டுமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்ல. Distance is not a barrier for you. ஆண்டவரே, ஒரு தடை இல்லை ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹalleluya. ஆமென். பாளையத்திலிருந்து அந்த 2 பேரை அபிஷேகிக்க கூடுமானால் என் பிள்ளைங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றமா முடியும். என் தேவன் செய்வீராக. எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்படியாக எழுப்புங்க ஆண்டவரே. வல்லமை, வரங்கள், கனிகள் எல்லாம் கிரியை செய்யும். பரிசுத்தாவின் கிரியைகள் பூரணமாக அப்படியே சம்பூரணமாக நீ பொழிந்தருளுவீராக, செயல்படுவார்களாக ராஜா. பின்வாங்கி போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் திரும்ப மக்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். திரும்ப இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பின் கயிறுகளுக்குள்ள ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா டிஸ்ட்ராக்ஷன் எடுத்து போடுங்க. அவன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. இந்த அருமையான ஆண்டவரே வேளையில் அப்படியே எங்களை தாழ்த்திகளை நிரம்பியாக்குறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் உங்களுடைய வல்லமை நினைத்து உங்களை சோதனைத்தோம் ஆண்டவரே. உங்களுடைய அற்புதமான கரத்தை நீ நீட்ட போதுக்காக எங்க வாழ்க்கையில செய்ய போற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நமக்கு நன்றி ராஜா. நீ செய்ய போற அற்புத அடையாளங்கள் மூலமாக நாங்கள் சாட்சிகளாக, நாங்களே அற்புதங்களாக மாறப்போவதற்காக நன்றி என்று நான் சொல்லுகிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி. எல்லா கனம், எல்லா துதி, எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லாமே உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இயேசு நல்லவர். பெயர் வைத்து ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நாம் பார்க்க போவது இலவசங்கள். சொல்லுங்க இலவசங்கள். இலவசம்னா ஃப்ரீ. இந்த 3 இலவசங்களை பார்க்க போதும். 1 ரட்சிப்பு, வேறொன்று அபிஷேகம், வேறொன்று வரங்கள். சொல்லுங்க ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள். ஹalleluya. எல்லாத்துக்கும் தேவை என்ன? கிருபை. கிருபை முக்கியமான ஒரு காரியம். கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் கிருபை தேவை. நாம் முதல்ல பார்க்க போறது ரட்சிப்பு அல்லது மீட்பு. சொல்லுங்க ரட்சிப்பு அல்லது மீட்பு. எல்லாம் இலவசம். எல்லாம் இலவசம். புத்தகம் 3வது அதிகாரம் 23-24 வாசிக்கிறேன். 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராகி இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்வது நல்ல ஒரு இலவசம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்வது இலவசமான காரியம். எல்லாரும் பாவம் செய்து இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும்
பாவத்துக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் மத்தாயத்துக்கு இலவசமாக நம்மை மீட்கும்படியாக இயேசு வந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 2:8 வாசிக்கும் போது உங்களுக்கு இந்த பழக்கமான வார்த்தை வாசிக்கிறேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்மள சொன்ன கிருபை தேவை. கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படின்னா கிருபை பிளஸ் விசுவாசம் இருந்தால் நாம் இலவசமாக ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எங்கெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்ப்போம். அப்போஸ்தலர் 8:37 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 8:37 வாசிக்கும் போது, அதுக்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்போது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மாம்சத்தில் வந்த இயேசுவை தேவகுமாரன் என்று, அதாவது தேவன் என்று, கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைவேறுகளுடைய விசுவாசம் என்ன? கிறிஸ்து தேவன் அல்ல, வெத்திகதர்சி அல்லாத மனுஷன். அப்படி விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பே இல்லை. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் அல்லாத தேவன் என்று நாம் விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த மந்திரி கேட்கிறான் பிலிப்பை பார்த்து, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஞானஸ்நானம் பெற நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பிலிப்பு சொல்லுகிறான், நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றான். அல்லேலூயா. அப்படி இயேசு நாம் தேவன் என்று முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அது ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை. இரண்டாவது, கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10வது அதிகாரம் அதுல 17 ஆதலால் விசுவாச கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் விசுவாசிப்பதாது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் முழுமையாக கண்டிப்பாக உள்ளத்துல நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளத்தோடு இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. சின்ன வார்த்தையை வாசிக்கூடாது. கர்த்தர் குறைக்கிறார் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டும்? அந்த பாகத்தில் ஒரு முத்தம் போட வேண்டும். அல்லேலூயா. நான் எப்படி செய்துகிறேன்? அல்லேலூயா. அந்த பாகத்தில் கதை உதைக்குதா, கதை பேசுகிறதா, அப்படியே அந்த வார்த்தை வரும்போது நான் உன்னிப்பாக வேண்டும். கதை நம்மோடு பேசுகிறதா, அதோடு நம்மோடு பேசுகிறார் என்று
அந்த வார்த்தையை நாம் உள்வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. இறைமையோடு பேசுகிறார், இயேசுவோடு பேசுகிறார், நம்மோடு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் முழுமையாக விசுவாசிக்கிறோம். அப்போதான் இந்த வார்த்தை மூலமாக என்ன வருது? விசுவாசம் உருவாகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ரோமர் புத்தகத்தில், அதே ரோமர் புத்தகம் 3வது அதிகாரம் 26 கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இரத்தத்தை நாம் அதிகமாக விசுவாசிக்கிறோம். முதல்ல சொன்னேன், நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது தேவனுக்காக இரத்தம் சிந்தினார் என்று நாம் முழுமையாக விசுவாசித்து அந்த விசுவாசம் மூலமாக நம்முடைய பாவத்தை எல்லாம் தேவன் கழுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவத்தை எல்லாம் கழுகிறார். எல்லா பாவத்தையும் கழுகி இரத்தத்தால் நமக்கு மீட்பு கொடுக்கிறார். அப்படின்னா உடனே இயேசு நாமத்தை அல்ல கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அந்த வார்த்தையை முழுமையாக எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தை நாம் முழுமையாக அவருடைய இரத்தத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து நாம் சுத்திகரிக்க வேண்டும். நான்காவது விசுவாசம் என்ன? ரோமர் 10:9 வாசிப்போம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தர் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நாம் விசுவாசிக்கிற காரியம் என்ன? இயேசு எனக்காக மரித்தார், தேவன் அல்ல கிறிஸ்து உங்களோட எழுப்பப்பட்டார் என்று நாம் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னேன்? இயேசு நாமத்தை, இயேசு தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவதத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் தன்னை கழுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் இந்த மனத்தை ஜெயித்தார் என்று நாம் விசுவாசித்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படின்னா ஒரு இலவசம் என்ன? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சொன்ன கிருபை முக்கியமான காரியம். கிருபை பிளஸ் விசுவாசம் ஈக்குவல் டு சால்வேஷன். ஹல்லேலூயா. அல்லாஹ்டா மீட்பு. இரண்டாவது பாகத்தில் போவோம். இரண்டாவது இலவசம் என்ன? அபிஷேகம். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம். நம்ம கண்டிப்பாக விசுவாசம் பண்ணணும், நிச்சயப்படுத்தணும். இரண்டாவது நம்ம வாழ்க்கை தாகம் அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அநேகருடைய வாழ்க்கை தாகம் இல்லை. நான் நிச்சயப்படுத்திக்கிறோம், கண்டிப்பாக பருவத்தில் போக முடியும். நான் தேவனை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் பலனுக்கு என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. காரணம் என்ன? தாகம் கொஞ்சம் கம்மி. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? தாகம் கொஞ்சம் கம்மி. ஹல்லேலூயா. இந்த பசுத்தா கிடைக்க வேண்டுமானால் ஒரு இன்டென்ஸ் தேசம் பற்றி பண்ண வேண்டும். பாருங்க, பெண்ணு கட்டியாக வேண்டும். பெண்ணு அது வெளுத்த பெண்ணு கட்டியாக வேண்டும். வெளுப்பாக கருத்த பெண்ணு எனக்கு வேண்டும். எப்படி தேடி பிடிச்சு வெளுத்த பெண்ணை கட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு இன்டென்சிட்டி.
அது பெற்றாக வேண்டும். பசுத்தை பெற்றாக வேண்டும். விசுவாசம் இருக்குது, ஆனா குழந்தைக்கு என்ன கிடையாது? தாகம் கிடையாது. தாகம் இருக்குது, தாகம் இருக்குது, ஆனாலும் கத்து விரும்புகிற தாகம் நமக்கு இல்லை. யோவானின் சுவிசேஷம் 7வது அதிகாரம், யோவான் chapter 7 அது 37வது வார்த்தையை வாசிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவுள். யாருக்கு கொடுக்கிற அழைப்பு? தாகமா இருந்தால் மட்டும்தான். அல்லேலூயா. தாகம் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார். நான் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் நமக்கு என்ன வேணும்? இன்டென்ஸ் டேஸ்ட். முழுமையாக கற்றுக்கொள்ளதை வல்ல நாம் தாகமாக இருக்க வேண்டும். இப்போ மட்டுமல்ல, எல்லா நாளும் அதை பற்றுக்கொண்ட வரையில் நான் தாகமாக இருந்தால் இயேசு பசுத்த அபிஷேகத்தை கொடுக்கிற அந்த வார்த்தை வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசம் தேவை, தாகம் தேவை. அல்லேலூயா. அந்த தாகம் விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அல்லாவிட்டால் நான் ரசிக்கப்பட்ட அப்படியே ஓட்டலாம் வாழ்க்கை அவ்வளவு போகலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தை வாசிக்கிறேன். தம்மை விசுவாசிக்கிறவன் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்படின்னா எல்லாரும் இப்ப தேவன் மகிமைப்பட்டால் அதனால் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அது இலவசமான கிஃப்ட். எங்க இருக்குது? வெளிப்படுத்தல், ரெவலேஷன் 21வது அதிகாரம் 6வது வார்த்தையை வாசிப்போம். அன்னியும் அவர் என் நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. இது எல்லாம் இலவசம். முக்கியமான காரியம் நான் சொன்னேன், கிருபை தேவை. ரசிக்கப்படுவதற்கு என்ன வேணும்? விசுவாசம். ஆவியை அடைவதற்கு என்ன வேணும்? அல்லேலூயா. விசுவாசம் பிளஸ் இன்டென்ஸ் தாகம். முழுமையாக தாகம் இருந்தால் இயேசு கொடுக்கிறார். யாருக்கு? நான் தாகமாக இருந்தால் நான் பெற்றுக் கொள்கிறேன். இது அநேகருக்கு தாகம் இல்லை. ஏசாயா 55:1 எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர்? ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அன்றைக்கு பாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி வெளியுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அபிஷேகம் சொல்வது நல்ல டேஸ்டான வாழ்க்கை, ருசிகரமான வாழ்க்கை. எப்படி இருக்கிறோம்? திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாருக்கு?
பணம் இல்லை, பணம் தேவையில்லை. பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது. பணம் இல்லாதவங்கள, ஒன்றும் இல்லாதவங்கள நமக்கு தேவை என்ன? தாகம் மட்டும். அல்லேலூயா. என்ன வேண்டும்? தாகம் மட்டும். அதனால் எல்லா பசுத்தாவி நாம் பெற்று வாழ வேண்டும். எல்லாரும், ஒரு நபர் மட்டுமல்ல, பசுத்தாவி எல்லாருக்கும் தேவை. அவருக்கு பட்சபாதம் கிடையாது. யாருக்கு? தேவனுக்கு பட்சபாதம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம சொன்ன விசுவாசம் பிளஸ் கிருபை என்ன? நான் வாங்குறோம் இலவசமாக மீட்பு, அவரோட ரட்சிப்பு வாங்குறோம். ரெண்டாவது வகை கிருபைனால, அது ஓகே. விசுவாசம் பிளஸ் தாகம். தாகம் சொல்லும்போது சின்ன தாகம் வராது, பெரிய தாகத்தோடு நாம் காணப்படும்போது நமக்கு இயேசு என்ன கொடுக்கிறார்? பரிசுத்தாவியின் அபிஷேகம். என்ன பாடுபடுவோம்? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீதி நீதி மூழ்கணமே, மிதந்து மிதந்து மகிழமே. அல்ல, நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ரசிப்பு, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதே போல மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன? அந்த பரிசுத்த அபிஷேகம், பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை. மூன்றாவது சொன்ன, நமக்கு எல்லாரும் பலங்கள் கொடுத்துருவேன். சிலவங்க பரிசுத்தை பெறும்போது பலன் கிடைக்குது. நான் சொல்ல போல காரியம் அதில் பலன் கிடைக்காதவங்க என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், தாகமாக இருக்க வேண்டும். மூன்றாவது விருப்பமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. விசுவாசம் லட்சியத்தை, விசுவாசம் பிளஸ் தாகம் என்ன? அபிஷேகம். இந்த வரம் கிடைக்க வேண்டுமானால் சில ஆட்களுக்கு பசுத்தாவியோட சேர்ந்து பலன் கிடைக்கும், சில ஆட்களுக்கு அது கிடைக்காது. அவங்க விரும்பணும், இயேசு போல வாழ வேண்டும், வர வேண்டும், கனி வேண்டும் என்று விரும்பும் போது தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரம், அதுல 17வது வார்த்தை, 22:17, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வளக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். பரிசுத்தாவிலே பலம் சேர்ந்த வாழ்க்கை யார் கிடைக்கிறான்? அது விருப்பம் உள்ளவனுக்கு கண்டிப்பாக வரம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்நாட்கள்ல 12 பேரை தேவன் தெரிந்திருந்தார். மத்திய 10வது அதிகாரம் என்ன சொன்னாரு? 8வது வார்த்தையில வாசிக்கிறேன். வியாதி உள்ளவங்களை சொத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தவரை எழுப்புங்கள், பிசாசுகளை திருத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த வாரியமெல்லாம் இலவசமான ஒரு வாழ்க்கை. அது தேவை என்ன? விருப்பம் தேவை. என் மூலமாக குஷ்டரோகிகள் சுகமாக வேண்டும். விருப்பம் இல்லையா உங்களுக்கு? விருப்பம் இல்லையா? விரும்பினா இயேசு பிடிக்கலாம். அல்லேலூயா. விருப்பப்பட்டால் நமக்கு செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் கிருபை தேவை. எல்லாத்துக்கும் என்ன தேவை? கிருபை தேவை. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நமக்கு
ஒரு விருப்பம், டிசையர். இயேசுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அல்லேலூயா. இவன் இப்படி என்ன சொன்னாரு? வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்குங்கள். அது வளமான வாழ்க்கை. வியாதியை உள்ளவர்களை நாம் சொத்தமாக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, குசல்களை இப்படிமா நம்மள விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக முடியும். பிசாசுகளை துரத்துங்கள். ஹல்லேலூயா. மரித்தோரை எழுப்புங்கள். வெரி நைஸ். ஹல்லேலூயா. மரித்தோரை நான் எழுப்ப வேண்டும். இலவசமாய் பேசுங்கள், இலவசமாய் கொடுங்கள். ஒரு காசு கூட வாங்கக்கூடாது, காணிக்கோட வாங்கக்கூடாது. இலவசமாய் பேசுங்கள். இந்த வாதம் இலவசம். நான் என்ன சொன்னேன்? ரட்சிப்பு இலவசம், அபிஷேகம் இலவசம். இந்த வரங்கள் எல்லாம் விருப்பம் உள்ளவனுக்கு இலவசமாக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் விருப்பப்பட வேண்டும். இயேசு போல நாம் இந்த வரம் எனக்கு வேண்டும் என்று விரும்பினால் இயேசு கண்டிப்பாக செய்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14 14th chapter அதுல ஒன்றாவது வார்த்தை, அன்பே நாடுங்கள், ஞான வளங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வளத்தை விரும்புங்கள். நாம் சபையாக என்ன விரும்ப வேண்டும்? முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ரசிக்கப்பட்டிருக்கணும். நம்ம சொல்லி செல்லும் அந்த பாராய அபிஷேகத்தோடு கிடைக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நாம் விரும்ப வேண்டும். என்ன விரும்ப வேண்டும்? இந்த பலத்தை விரும்ப வேண்டும். அன்பை நாடுங்கள். அன்புன்னா கஞ்சல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஞான பலங்களையும் விரும்புங்கள். எல்லா பலத்திலையும் அன்பு இருக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு இருக்க வேண்டும். விசுவாசம் இருந்தாலும் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லாம நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பேசுகிற கிருபை என்ன? அந்த கிருபையின் அன்பு. அல்லேலூயா. அன்பின் நாடுங்கள், ஞான வளங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வளத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. நாம் விரும்பினால் இயேசு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய கூட அல்ல, இது போதும். சிலவங்களுக்கு இது போதும், ரட்சிக்கப்பட்ட அது போதும். என்னைக்கு விசுவாசித்தான் போதும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட அது போதும். அல்லேலூயா. மேலே வர வேண்டும். என்ன வேண்டும்? இந்த பலத்தை நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வார்த்தையை வாசிக்கிறேன். கண் காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியங்களை விரும்ப வேண்டும். வரம் மட்டுமல்ல, ஊழியங்களை நாம் கண்டிப்பாக விரும்ப வேண்டும். எதை விரும்ப வேண்டும்? கண் காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. எல்லாம் உண்மையான வார்த்தை தான். நம்ம விருப்பம் ஊழியம் பண்ண வேண்டும். அல்ல வாரம் கிடைச்ச ஊழியம் பண்ணலாம். அல்லாத இந்த ஒரு மேய்ப்பர் வேலை, சுவிசேஷ வேலை, அது மட்டுமல்ல வேற அப்போஸ்தலர் வேலை, கண்காணிப்பு வேலை நாம் விரும்பினால் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஒரே ஒரு காரியம், அதுக்கு தகுதி என்ன? ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் இல்லை. நான் கடன் வாங்கி கொடுக்க முடியல, அவங்கள வரக்கூடாது. கடத்தில் அழைச்சிட்டு வாங்க. அல்லேலூயா. சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும்
ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நில உபசரிக்கிறவனும் யார் வீட்டில் வந்தாலும் தீயாவது போடுவது இல்லையா? சில வீட்டில் வந்து தண்ணி கிடைக்காது, போதை இல்லையா? அந்த போதகர்கள் என்ன பண்ண வேண்டும்? அந்நியரை கண்டிப்பாக உபசரிக்க வேண்டும். போதக சம்பந்தமாக இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் கிரீவான ஆதாரத்தை இச்சிக்கிறவனுமாகிறாமல் அவன் இந்த வேலைக்கு வந்தா ரியல் எஸ்டேட்டு, சின்ன பிசினஸ், கைத்தொழில், பெட்டிக்கட்டை பணம் இந்த வேலையிலேயே அவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இனிமனாது உலக தன்மை கிடைக்குமா? அது தேவையில்லை. அல்லேலூயா. இழிவான ஆதாயத்தை நாம் இச்சிக்கூடாது. பொறுமை வேண்டும். சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து பண ஆசை இருக்கணும். இல்லை உங்களுக்கு வந்த பணம் கிடைக்கும், நிறைய கைத்தல் கிடைக்கிறது என்பது போடுறது. கைது கிடைச்சாலும் இன்றைக்கே இருக்காலும் வேலை இல்லையா? அது உலகத்தை நாம் விரும்ப வேண்டும். ஆகிய விருப்பம் உள்ளவன் இதை பற்றி உள்ள மரங்கள் ஊழியங்கள் எல்லாம் பற்றி கொள்ளுகிறான். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில தேவை என்ன? முதல்ல விசுவாசம். விசுவாசம் மூலமா என்ன கிடைக்குது? ரட்சிப்பே இலவசம். இரண்டாவது விசுவாசம் தாகம் இருந்தால் என்ன கிடைக்குது? அபிஷேகம், பரிசுத்தாவியின் கிருபை அபிஷேகம் கிடைக்குது. சிலவங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும்போது அது கிடைக்குது. சிலவங்களுக்கு அது விருப்பத்தை காண்பிக்க வேண்டும். விருப்பாடு விசுவாசம் தாகம் விருப்பம் இருந்தால் என்ன கிடைக்குது? இலவசமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்கிறது? அல்லேலூயா. பலத்தை உலகில தேவன் கொடுக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சிலவங்க சில ஆட்கள் சட்டு மட்டும் வாங்கி தராங்க. சில வாங்கி கொடுத்து கொண்டு செஞ்சு சப்பல் எல்லாம் இலவசம். எப்படி இருக்கு? அதை பார்க்கும்போது நம்மள ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது மாதிரி எல்லா கிருபையும் தேவைப்படுத்த கொடுக்க விரும்புகிறார். ரட்சிப்பு, அடுத்த அபிஷேகம், பலங்கள் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தேவை என்ன? இன்டென்ஸ் ஒலி திஸ்யர் அவருக்கு தான் பற்றி கொள்ள வேண்டும். விரும்பணும். அலையில விரும்புவது தேவன் நாமத்தை கொடுக்க வல்லவர். அப்படி கண்களும் பண்ணுவோம். எல்லாரும் கண்களும் பண்ணுவோம். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். அதில் எல்லாம் இலவசம், ரட்சிப்பு இலவசம். ஹல்லேலூயா.
இலவசம், வரங்கள் கூட இலவசம். ஒரே ஒரு காரியம் நாம் விசுவாசிக்க வேண்டும், தாகமாய் இருக்க வேண்டும். தேசமத்தில் நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும் அப்படியே கை உயர்த்தி இந்த வரங்கள் வேண்டும். நாம் நிச்சயப்பட்டிருக்கிறோம். கலெக்டர் சில நபர்கள் இதுவரையும் அபிஷேகத்துக்குள்ள வரவில்லை. ஒரு இன்டென்ஸ், ஒரு தாகம், ஒரு முழுமையான தாகம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கே தேவன் ஆண்டிருக்கிறதுனாலே அபிஷேகிக்கிறார். அது மட்டுமல்ல, விருப்பம் இருந்தால் தேவனை கருத்து இலவசமாக வளர்த்து கொடுக்க வல்லவர். கேட்போம், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. ஊற்றிடும் தேவா, ஊற்றிடும் எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும், ஊற்றிடும் தேவா, ஊற்றிடும் எங்கள் மீது இப்போதே ஊற்றிடும். பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. ரட்சிப்பின் ஊற்றுதல் சூழக்கட்டு அபிஷேகத்தின் நாளே ஓடட்டுமே. ரட்சிப்பின் ஊற்றுதல் சூழக்கட்டு அபிஷேகத்தின் நாளே ஓடட்டும். குருவிகள் பாடிடும் காலவரும் காட்டுப்புறா சத்தம் கேட்குதல்லா. குருவிகள் பாடிடும் காலவரும் காட்டுப்புறா சத்தம் கேட்குதல்லா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பனைகள் ஆண்டை போல் உள்ளட்டுமே. கல்லான உள்ளங்கள் உருகட்டுமே, கற்பனைகள் ஆண்டை போல் உள்ளட்டுமே. தேசத்தில் நடுவுலமே தானும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் இயேசுவே. தேசத்தில் நடுவுலமே தானும் இயேசுவே, அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவே. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. பின்மாறி முன்மாறி ஊற்றுமே தேவா, அருள்மாறி இந்நேரம் தானுமே தேவா. அமெரிக்காய் தேசத்தை சீர்படுத்திட, தேசமாகும் தேசத்தை சந்தித்திட. அமெரிக்காய் தேசத்தை சீர்படுத்திட, தேசமாகும் தேசத்தை சந்தித்திட. ஆயத்தோ வாங்கியோ எந்த இயேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்யவே. ஆயத்தோ வாங்கியோ எந்த இயேசுவே, பரலோகத்தின் மகிமையை வீச செய்ய.
எல்லா விசுவாசிகளும் நோக்கி பார்க்க வேண்டியது தேவ சமூகம். நாம் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவ ரத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்க வேண்டும். அது மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். முக்கியமான காரியம் விசுவாசம். இரண்டாவதாக அபிஷேகம். தேவையான விசுவாசம் பிளஸ் தாகம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாகம் இருந்தால் இயேசு ஊற்றுகிறார். இயேசு ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நம்புவோம். இயேசு இப்போதே ஊற்றுகிறார். நாம் விசுவாசித்தால் இப்போதே ஊற்றுகிறார். முன்னாக விசுவாசம், தாகம், விருப்பம் வேண்டும், பலம் வேண்டும், வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விருப்பம் வேண்டும். அது இலவசமான ஒரு காரியம். பத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒளித்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்ப வேண்டும். விருப்பம் இருந்தால் இயேசு நம்மை ஆஸ்வதிக்கிறார். சொல்லமா, ஆண்டவரே நான் தாகமாக இருக்கிறேன், நான் விரும்புகிறேன். God, I need thy baptism, thy anointing. அது வர வேண்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வர வேண்டும். வியாதி உள்ளவரை சுகமாக்க வேண்டும், குஷ்டரோட சுகமாக்க வேண்டும், மருத்துவ இருக்க வேண்டும், பிசாசுகளை வெட்ட வேண்டும். இலவசப்படுங்கள். நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமா நேசிக்கிறேன் பல பசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல விடைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை முழுமையாக தாக்குகிறோம். ரட்சிப்பு முக்கியம். இயேசு தேவன் என்று விசுவாசித்தால் போதும். எல்லா மக்களும் இயேசுவை முழுமையாக தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். All the people must believe God, Jesus as God. அது மூலமாக தேவன் கிருபை ஊற்றி எல்லா மனுஷனையும் இலவசமாக ரட்சிக்கப்படும் ஒரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விசுவாசிகளையும் தாகமுள்ள விசுவாசிகளை நிரப்ப இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அது அபிஷேகம். ஒருவேளை அதாவது அபிஷேகத்தோடு சேர்ந்து வர கிடைக்கலாம். இருந்தாலும் அதிகமாக விரும்ப வேண்டும். என்ன வேண்டும்? வர வேண்டும், இன்னும் மொழி செய்ய வேண்டும். விரும்ப எல்லா விசுவாசிகளையும் நோக்கி பார்த்து தேவையான கிருபைத்தால் பலங்கள், வல்லமைகள் பல உதவி செய்வதாக. எல்லாரையும் ஆசிர்வதியும். எல்லா விசுவாச குடும்பங்களையும் நோக்கி பாருங்க, அடிமை நோக்கி பாருங்க. அதிகமான வல்லமையோடு பலத்தோடு ஒளி செய்ய உதவி செய்வதாக. தேவையான கிருபைத்தால் விசுவாசம் தேவை. ஆமென். அன்பில்லாமல் உதவி செய்ய முடியாது. அன்பை நாங்கள் விரும்ப வேண்டும், பொறுமை விரும்ப வேண்டும். That is the gifts and fruits for God. எல்லாரும் விரும்பி நம்மோடு அதிகமாக செயல்பட உதவி செய்வதாக அடைமையை தாக்குகிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவசர சகல உபகாரங்களை மறப்பாதே. ஆமே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் நாம் அனைவரோடும் சில பரிசுத்தவான்களோடும் அவர் வரையிடம் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.